Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எக் லாலிபாப். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்க்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வெங்காயம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் 1 டீஸ்பூன். நீங்க பேஸ்டாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம், மல்லி இலை, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சிக்கன் மசாலா பவுடர் இல்ல கறி மசாலா பவுடர் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், கறி மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக் எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். எக் பாயில் ஆகுற வரைக்கும் இதை கொஞ்சம் மூடி வைப்போம். எக் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த முட்டையோட தோலை எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த 4 எக்கையும் துருவி எடுத்துக்கலாம். அடுத்த எக்கையும் துருவிக்கலாம். 4 எக்கையும் துருவி எடுத்தாச்சு. 4 எக்கையும் துருவியாச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பாலா இதை எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா எக்கையுமே இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜீரக பொடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக் பால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டையில நினைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா எக் பால்ஸையுமே ஃபர்ஸ்ட் எக்ல டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரெட் கிரம்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் உங்க வீட்ல இல்லைனாக்கா நார்மல் பிரெட் எடுத்து மிக்சியில இந்த ப்ரௌன் எல்லாம் கட் பண்ணிட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லா எக் பால்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரீசர்ல இப்போ இந்த எக் பால்ஸ் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்து வைப்போம். நல்லா இது செட் ஆகி வரும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக எக் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் குக் சோல்ஃபுல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபிஸோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரெசிபிஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.